ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி யாரோட டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலம் ரெண்டாவது முறையாக பார்த்திங்கன்னா அவங்க பதவி பொறுப்பேற்றிருப்பாங்க. சரியா? எப்போனா 2001லேருந்து 2006 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வரலாற்று சாதனை. ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாவது டைம் எப்படி இருந்தது, பன்னீர்செல்வம் ஆட்சி, செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி, மறுபடியும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பொறுப்பு இருப்பாங்க. வரவு செலவு திட்டம் 2005லேருந்து 2006 வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் மதிப்பீடு, அவங்கள பற்றின மதிப்பீடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒன்று அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதோட பங்கும் அதில் நம்ம பார்க்கணும். சரியா? இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் போல தான் பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கிலேருந்து தான் பார்க்குறோம். சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். எப்போவுமே நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் இருக்கிற கூட்டரை நம்ம படித்து வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? இப்பொழுது தமிழகத்தில் ஜெயலலிதாவுக்கு மக்கள் பிரம்மாண்ட வெற்றியை அளித்திருப்பதன் மூலம் அவரது செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, அருண் நேருன்னு அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? இப்பொழுது தமிழகத்தின் ஜெயலலிதாவுக்கு மக்கள் பிரம்மாண்ட வெற்றியை அளித்திருப்பதன் மூலம் அவரது செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? அருண் நேரு அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. வரலாற்று சாதனை. 2001 மே 10 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 234 இடத்துல போட்டி போட்டு 196 இடத்த பிடிச்சி வரலாற்று சாதனை படைச்சிருக்குது அப்படின்றாங்க. இதில் அதிமுக மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா 132 இடத்துல வின் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஜெயலலிதா முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அதை அடுத்து ஜெயலலிதா ஆளுநரை சந்தித்து தான் சட்டப்பேரவை அதிமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஆளுநர் பாத்திமா பிவி ஜெயலலிதாவை முதலமைச்சர் பதவி ஏற்குமாறு அழைப்பு கொடுத்தார். பாருங்கள், 2001லேருந்து 2006 வரைக்கும் இவங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஆனால் 2001 இவங்க பதவியே இருக்கும்போது ஆளுநராக அப்போ தமிழ்நாட்டில் யார் இருந்திருக்காங்கன்னா பாத்திமா பிவி இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. 2001 செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சது யாருன்னா பாத்திமா பிவி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஜெயலலிதாவோட ஆட்சி ரெண்டாவது டைமாக ஆட்சி பொறுப்பேற்பாங்க 2001. ஃபஸ்ட்டு முறை எப்போ பொறுப்பேற்றிருப்பாங்க? 1991லேருந்து 1996 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டைமு. ஆளுநரின் அழைப்பை ஏற்று ஜெயலலிதா 2001 மே 14 முதலமைச்சராக பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் போது ஜெயலலிதாவும் அவருடன் முன்னாள் அமைச்சர்களான பொன்னையன், தம்பிதுரை, டி ஜெயக்குமார், ஐயாறு வாண்டையார், ஆர் சரோஜா ஆகியோரும் பதவியேற்றனர். அடுத்த 5 நாட்களில் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் புதுசாக இன்னும் போட்டுருவாங்க. அமைச்சரவையை விரிவுபடுத்திடுவாங்க. புதிய அமைச்சர்கள் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். 25 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை ஆட்சி பொறுப்பை ஏற்றது. காளிமுத்து சட்டப்பேரவை சபாநாயகரும் வரகூர் அருணாச்சலம் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2001 சபாநாயகராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, காளிமுத்து அப்படின்றவர் சபாநாயகர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. வரகூர் அருணாச்சலம் அப்படின்றவர் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார். பார்த்து வச்சுக்கோங்க. 2001. அடுத்தது பதவி விலகல். ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி ஏற்றதற்கு எதிராக சட்ட தடை இருந்தது. அவர் ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை ஆகிய 4 தொகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் தேர்தல் சட்டப்படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடாது. அதுதான் நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு ஆள் 2 தொகுதியில் போட்டி போடலாம் அப்படின்னு தான் சொல்லுது. 2 தொகுதிகளுக்கு மேலே நீங்கள் போட்டி போடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவரது மனுக்கள் 4 தொகுதிகளிலும் தள்ளுபடி செய்யப்பட்டன. எனவே அவர் தேர்தலில் போட்டியிட தகுதி அற்றவரானார். பார்த்துக்குங்க என்ன சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 4 தொகுதிக்கு ஏன் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க? ஆனால் நீங்கள் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் தானே நீங்கள் நிற்கணும். எதுக்கு 4 தொகுதியில் நிற்கிறீங்க? அதனால் உங்கள் 4 தொகுதியிலையுமே நீங்கள் நின்னது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடிந்தது அன்றி தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. பார்த்தீங்களா, அவர் 4 பிளேஸில் எலெக்ஷனில் இந்த மாதிரி நின்னனால 4 இதையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா 2 தொகுதிக்கு மேலே நீங்கள் நிற்கக்கூடாது. அதனால் நீங்கள் 4 தொகுதி நின்றுட்டீங்க. ஸோ 4 தொகுதியும் நாங்கள் உங்களை கேன்சல் பண்ணுறோம். நீங்கள் தேர்தலில் போட்டி போட முடியாது அப்படின்றாங்க. தேர்தலில் வெற்றி பெறாத ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்றது சரியல்ல என்பதே அந்த கட்சியோட தடை அப்படின்றாங்க. என்பதே தடையாகும் அப்படின்றாங்க. பாருங்கள்,
ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி 2001 2002 வரைக்கும். முதலமைச்சர் ஜெயலலிதா 2001 செப்டம்பர் 21 பதவி விலகிய அன்று ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பொறுப்பேற்றார். பார்த்தீங்களா, நம்ம ஓபிஎஸ்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2001 செப்டம்பர் 21 முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம முதலமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படின்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இல்லைன்னா சட்ட மேலவை உறுப்பினர் 2 உறுப்பினரில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம இருந்திருக்கணும். ஸோ இவங்க ரெண்டுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 6 மாதம் ஆர்டிக்கல் 164 4 ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம சிஎம் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும். அதாவது எதில் அப்படின்னா சட்ட மேலவையில் இல்லை நம்ம சட்டப்பேரவையில் சட்டமன்றத்தில் இந்த 2 இடத்துலையுமே உறுப்பினராக இல்லை அப்படின்னா அவங்க 6 மாதம் வந்து சிஎம்மாக கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, 6 மாதம் வந்து அவங்க சிஎம்மாக கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பதவி கண்டிப்பாக விலகிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சட்ட மேலவையிலையோ இல்லை சட்ட மன்றத்துலேயோ வந்து கம்பல்சரி ஒரு உறுப்பினராக வந்து அவங்க வந்து இருக்கணும். ஓகேவா, சட்ட மேலவையிலையோ இல்லை சட்ட பேரவையிலையோ கம்பல்சரி ஒரு உறுப்பினராக இருக்கணும். அப்படி உறுப்பினராக இல்லைன்னா அவங்க 6 மாதம் வரைக்கும் தான் சிஎம்மாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 164 4 சொல்லுது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். பன்னீர்செல்வம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பெரியகுளத்தில் விவசாயியாக இருந்தார். பெரியகுளம் நகராட்சி தலைவராக இருந்த அவர் 1996 இருந்திருக்கார். பெரியகுளத்தோட நகராட்சி தலைவராக 1991 வந்து இருந்திருக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 2001 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001 ஜெயிச்சிருக்கிறார். 2001 பெரியகுளத்தில் வந்து நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் பொதுப்பணி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். யார் அப்படின்னா இந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படின்றவர் ஜெயலலிதா அம்மையாரோட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா பதவி விலகியதை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார். மறுபடியும் பார்த்திங்கன்னா 2002 இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. 2002 2006 வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து இருந்திருக்கிறாரு. இடைத்தேர்தலில் வெற்றி. ஒரு இடைத்தேர்தல் வருது. ஏன் அப்படின்னா ஆண்டிப்பட்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வைகை சேகரை ஓகேவா, வைகை சேகரை 41,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தாள். திமுக வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா வைகை சேகர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். எந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தல்னா ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து ஜெயிச்சிட்றாங்க. 41,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜெயிச்சிட்றாங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மதிமுக, புதிய தமிழகம் மற்றும் 20 சுயேட்சையிலும் டெபாசிட் தொகையை இழந்தனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து டெபாசிட் தொகையை வந்து இழந்துடுறாங்க. ஓகேவா, 4 1 பங்கு ஓட்டு கூட அவங்களால வாங்க முடியல. அடுத்து பாருங்கள், மீண்டும் முதலமைச்சர். ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஜெயலலிதாவை சட்டப்பேரவை அதிமுக உறுப்பினர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்தனர். அவர் சட்டப்பேரவை அதிமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை பெற்றுக்கொண்ட புதிய ஆளுநர் ராம்மோகன் ராவ். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திமா பிவி அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா முதலமைச்சராக பதவி பிரமாணம் 2001. ஓகேவா, அடுத்தது 2002 ஆளுநர் வந்து புதுசாக ஒருத்தர் வந்துடுவாங்க. யாருன்னா ராம்மோகன் ராவ் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துடுவார். ஓகேவா, ராமமோகன் ராவ் அப்படின்னு வந்துடுவார். இவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு 2002 மார்ச் 2 3வது முறையாக முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறார். யார்? நம்ம ஜெயலலிதா அம்மையார். இவரது பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறுது. பாருங்கள், பதவியேற்பு விழா வந்து எங்கே நடைபெறுது? சென்னையில் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சென்னை யூனிவர்சிட்டி, அந்த மண்டபத்தில் நடக்குது. ஆளுநர் ராம்மோகன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு 26 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். ஆளுநர் பார்த்து வச்சுக்கோங்க. 2001 அப்படின்னா ஃபாத்திமா பிவி, 2002 அப்படின்னா ராம்மோகன் ராவ். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாங்க ஆணைகள். ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியேற்றவுடன் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்திலிருந்து நேராக கோட்டைக்கு சென்று 3 அரசாங்க ஆணைகளில் கையெழுத்திட்டார். பாருங்கள், இந்த மாதிரி அங்கேருந்து உடனே செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் உடனே 3 அரசாங்க ஆணைகளை கையெழுத்திடுறார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வழியாக தமிழ்நாட்டில் சென்னை நீங்களாக 29 மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க வகை செய்யும் திட்டம். இதான் ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் திட்டம், இது 2வது கையெழுத்து. ஆளுநரின் சட்டப்பேரவை உரை பற்றியது, இது 3வது கையெழுத்து. இந்த 3 இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையெழுத்து போடுறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். காவிரி நீர் பிரச்சனை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது 1924ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட 50 ஆண்டு காவிரி நதிநீர் பங்கீட்டு உடன்படிக்கை 1974 புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 1924 50 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ 50 வருஷம்னா 1974 அந்த 50 வருஷம் முடிஞ்சு. ஸோ அப்போ 74 வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன்படிக்கையை புதுப்பிச்சிருக்கணும். ஆனால் வந்து கர்நாடக அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்திருப்பாங்க. அதனால் காவிரி நதிநீர் பங்கீடு கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே நீடித்து வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ 1989 பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் அடிப்படையில் காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படின்ற ஒரு மன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா கர்நாடக அரசாங்கம் ஆண்டுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 205 டிஎம்சியாக அந்தமாரி சொல்கிறாங்க. ஓகேவா? 205 டிஎம்சி வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கர்நாடக அரசு அந்த தீர்ப்பை வந்து மறுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த கர்நாடக அரசு வந்து அந்த தீர்ப்பை மறுத்திருப்பாங்க. அதன் பின் கர்நாடக அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பிரச்சனையை மேன்மேலும் சிக்கலாக்கி 2002ஆம் ஆண்டில் நீர் நெருக்கடியை தோற்றுவித்து விட்டது. பாருங்கள், 2002ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீர் நெருக்கடி தோற்றுவித்தாங்களாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அடுத்து பாருங்கள், 2002 மாநில அரசியல் நெருக்கடிகளுக்கு உள்ளான கர்நாடக மாநில முதலமைச்சர் SM கிருஷ்ணா உச்சநீதிமன்ற உத்தரவு மற்றும் காவிரி நதிநீர் ஆணையத்தின் தீர்ப்பு ஆகியவற்றை ஏற்காமல் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க மறுத்துவிட்டது. பார்த்தீங்களா? அப்போ யார் கர்நாடக மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிறன்னா SM கிருஷ்ணா அப்படின்றவர் இருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு, அதுக்கப்புறம் காவிரி நதிநீர் ஆணையத்தோட தீர்ப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஏற்க மறுத்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை வந்து அவர் வந்து கொடுக்கல. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போய் செய்கிறாங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் வந்து தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து 205 டிஎம்சி தண்ணி வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருது. நவம்பர் மாதம் 2002 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2 மாநிலங்களுக்கும் திருப்தி அளிக்காமையால் இரு மாநில உறவு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. நதிநீர் பங்கீடு நதிநீர் பிரச்சனையாக அரசியலாக்கப்பட்டதால் இரு மாநிலங்களிலும் வன்முறை நிகழ்ச்சிகள் நடக்குது. பார்த்திங்களா? இந்த மாதிரி தண்ணிக்காக வந்து வன்முறை பிரச்சனை நடக்குது. வழக்கம்போல் விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்காக தேவையான நீர் கிடைக்கவில்லைன்றாங்க. பாருங்கள், இந்த குறுவை சாகுபடியெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து தண்ணியே வந்து இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துருக்குறாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு. மத்திய அரசின் தாராளமயமாக்கல் கொள்கையை பின்பற்றி 1992ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குது. பாருங்கள், 1992 தமிழ்நாட்டோட ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டம், இது ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் ஏரியா. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் போடுறது தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா. உணவு பாதுகாப்பு, ஆரம்ப சுகாதாரம், துவக்க கல்வி, குடியிருப்பு வாழ்வாதார உதவி, சமூக நலன், பொது உணவுப் பொருள் விநியோகம் போன்றவை ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கூறுகள் அப்படின்றாங்க. சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு, ஓகேவா, சர்வசிக்ஷா அபியான் திட்டம், இந்த கல்வி இருக்குல்ல, அந்த திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு புத்தாயிரம் வளர்ச்சி இலக்கை, ஓகேவா, புத்தாயிரம் வளர்ச்சி இலக்கை மனதில் கொண்டு பள்ளிகள் சீரமைக்கப்பட்டன. பாருங்கள், பள்ளிகள் வந்து நிறையா சீரமைச்சிருக்கிறாங்க. பையன்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான கல்வி இடைவெளியை குறைத்தல். பார்த்தீங்களா? பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்வி இடைவெளியை வந்து குறைக்கிறாங்க போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மாதிரி நிறைய மேம்பாட்டு திட்டங்கள்லாம் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப கொள்கையை வந்து புதுசாக கொண்டு வராங்க 2002. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 நோக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டு தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2002ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. ஓகேவா? 2002ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இதில் வந்து ஒரு 5 நோக்கங்கள் சொல்லுவாங்க. அந்த 5 என்னென்னு பார்க்கலாம். முதலீட்டாளர்களை ஈர்த்தல், மின்னாட்சி முனைப்பு முயற்சிகளுக்கு தேவையான தூண்டுதலை கொடுத்தல், தகவல் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட சேவைகள் மற்றும் வன்பொருட்கள் ஆகியவற்றுக்கு தேவையான முதலீட்டை உறுதி செய்தல். ஏன்னா இந்த ஹார்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை உறுதி செய்வாங்க. வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல். ஏன்னா வேலை வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். ஸோ வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கணும். இவை சம்மந்தமாக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5 நோக்கம்.
ஓகேவா. தகவல் தொழில்நுட்ப கொள்கையோட 2002 இந்த கொள்கையோட 5 நோக்கங்கள் இதுதான். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். மின் ஆட்சி, அதாவது கவர்னன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப கொள்கையை செவ்வனே செயல்படுத்த மின் ஆட்சி மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம். எனவே ஆட்சி திறமையை அதிகரிப்பதற்காக 10 துறைகள் தேர்ந்தெடுக்கப்படுறன. பாருங்கள், இந்த மாதிரி ஆட்சித்துறையை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு திறமையாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 துறைகளை எக்ஸ்ட்ரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மாவட்ட நிர்வாகம் தனியாக ஒரு துறை. அப்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகம், வர்த்தக வரித்துறை, முத்திரை மற்றும் பதிவுத்துறை, கருவூல நடவடிக்கை ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு, மெட்ரோ குடிநீர் சேவை, தமிழ்நாடு மின்சார வாரியம். பாருங்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஎன்இபின்னு இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நகராட்சிகள், மாநகராட்சிகள், பயன்பாட்டு சேவைகள், யூட்டிலிட்டி சர்வீஸ், பயன்பாட்டு சேவைகள்னால். அடுத்து உட்கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பாருங்கள், உட்கட்டுமான சம்மந்தப்பட்ட துறைகள். தமிழ்நாடு மாநிலம் தழுவிய வலை பாருங்கள், வலை வேலை. ஓகேவா. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிஎன்எஸ்டபிள்யூஎன் தான் இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அது. ஓகேவா. சரி, இந்த 10 துறைகளை புதுசாக தேர்ந்தெடுக்கிறாங்க. புதிய தொழில் கொள்கை. ஜெயலலிதா ஆட்சியின் கீழ் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, நம்ம புதிய பொருளாதார கொள்கைன்னு கேட்டோம்னா 1991 ஜூலை மாதம் 24ஆம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க புதிய பொருளாதார கொள்கை. ஓகேவா. இப்போ அதாவது இது பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை. அதுவே தமிழ்நாட்டில் புதிய தொழில் கொள்கை எப்போன்னு கேட்டாங்க அப்படின்னா 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டில் புதிய தொழில் கொள்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2003 கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. தமிழ்நாட்டில் எப்போ புதிய தொழில் கொள்கை கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, குறிப்பாக பொருள் உற்பத்தி துறையில் மூலதன முதலீட்டை பெருக்குவதற்காக சூழ்நிலையை உருவாக்குவதற்கான பாதை படத்தை, ஓகேவா, ரோடு மேப்பு. அந்த ரோடு மேப்பை நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இந்த செக்டார் இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக அந்த ரோடு மேப்பில் இருக்கணும். அதுதான் அதோட நோக்கம் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், தடையற்ற தொழில் வளர்ச்சிக்கு இன்றியமையாத தரமான உட்கட்டமைப்பு. என்ன அப்படின்னா குவாலிட்டி. ஓகேவா. நல்லா குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் மின்சார விநியோகம், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் நிர்வாக வழிமுறைகளை எளிமையாக்கல், ரொம்ப ஈஸியாக இருக்கணும். நிர்வாகத்தோட முறை ரொம்ப ஈஸியாக இருக்கணும். கட்டுப்பாடுகளை தளர்த்தல், எந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தளர்த்தணும். அடுத்து பாருங்கள், மாநில வரிமுறையை சீர்திருத்தம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரிமுறை நம்ம மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரி எப்படி இருந்துச்சோ இல்லையோ, மறுபடியும் நம்ம சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றாங்க. தொழிலாளர்கள் சீர்திருத்தம். பாருங்கள், தொழிலாளர் எப்படி இருக்கணும், என்னென்ன டைப் ஆஃப் இதை யூஸ் பண்ணணும், அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு ரீஃபார்ம் பண்ணுவாங்க, சீர்திருத்தம் பண்ணுவாங்க போன்றவை இந்த கொள்கையின் பிரதான அம்சங்களாகுன்றாங்க. ஓகேவா. எந்த கொள்கை? நம்ம புதிய தொழில் கொள்கை 2003ஓட அம்சங்கள் இதெல்லாம் அப்படின்றாங்க. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதன்படி நெடுவழிப்பாதை விரிவாக்கம், அதாவது அந்த பெரிய பாதை. ஓகேவா. அந்த பாதை விரிவாக்கம்னா ரோடு மேப். இது பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பராமரிக்கிறாங்க. போக்குவரத்து மேம்பாடு, குடிநீர் விநியோகம், கழிவுநீர் வெளியேற்றம், நடுத்தர மற்றும் சிறுதொழில் வளர்ச்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், நமது கிராம திட்டம். இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நமது கிராம திட்டம் 2004 ஆகஸ்ட் 14 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது பழைய ஸ்கீமு. இது ரொம்ப 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 முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நமது கிராம திட்டம் அப்படின்ற திட்டத்தை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2004 ஆகஸ்ட் மாதம், சரியா, 14. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கிராமத்தை மையமாக கொண்டு தீட்டப்பட்ட இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் பொதுவானதுன்றாங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் இது பொது. இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா இந்த தெரு விளக்குகள், சிமெண்ட் பாதைகள் போன்ற கிராம கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தப்படும் அப்படின்றாங்க. இந்த தெரு விளக்குகள்லாம் எங்கெங்கெல்லாம் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் தெரு விளக்குகள் போடுறது, நடைபாதை எங்கெங்கெல்லாம் ஒரு மாதிரி மண் ரோடு இந்த மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு தருது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாதனை அடிப்படையில்
ஓகேவா. ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாதனை அடிப்படையில் அதிக அரசாங்க உதவி வழங்கப்படும் அப்படின்றாங்க. 100% பள்ளி சேர்க்கை, குழந்தை சாவு குறைப்பு, குழந்தை கொலையை ஒழித்தல், வறுமை குறைப்பு, கிராம சுகாதாரம் ஆகிய அளவுகோல்களை கொண்டு கிராமத்தின் சாதனையை கணக்கிட்டு ஊக்க உதவித்தொகை வழங்கப்படும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிராமமும் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊக்க உதவித்தொகையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா. என்னென்ன சாதனை பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி வந்து குழந்தை இறப்பு விகிதத்தை நம்ம வந்து குறைச்சிருக்கணும். அதே மாதிரி பெண் சிசு கொலையை வந்து தடுத்துருக்கணும். அதே மாதிரி பள்ளிகளில் பார்த்திங்கன்னா கல்வி சேர்க்கை வந்து 100% இருக்கணும். வறுமையை வந்து குறைக்கணும். கிராம சுகாதாரத்தை கரெக்டாக வந்து கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி அளவுகோல்லாம் வச்சு இது வந்து எந்த கிராமம் வந்து முன்னணியில் இருக்கோ அந்த கிராமத்துக்கு வந்து உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள் பங்கேற்புடன் பன்முக கிராம வளர்ச்சி உறுதி செய்வதே நமது கிராம திட்டத்தின் நோக்கம் அப்படின்றாங்க. மக்களோட பன்முக கிராம வளர்ச்சி, ஓகேவா, இதை உறுதி செய்வது தான் இந்த கிராம திட்டத்தோட நோக்கம் அப்படின்றாங்க. நமது கிராம திட்டத்தோட நோக்கம். இந்த ஆக்கப்பூர்வமான கிராம முன்னேற்ற திட்டத்துக்காக 2004-2005 ஆண்டு அரசு வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ஒதுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, 2004 2005 இயருக்கான வரவு செலவு திட்டங்கிறது இல்லை, அதில் இந்த நமது கிராம திட்டத்துக்கு மட்டுமே 200 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, நமது கிராம திட்டத்துக்கு மட்டும் 200 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. எந்த வருஷம்னா 2004-2005 பட்ஜெட்டில். சரியா, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சுனாமி சீரமைப்பு நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் தெரியும், தமிழ்நாட்டில் 2004 டிசம்பர் 26 சுனாமி பேரலைகள் தாக்கி கடற்கரை பகுதிகள் மக்கள் பேரழிவை எதிர்கொண்டனர். இந்த இயற்கை சீற்றத்துக்கு கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படின்றாங்க. இவர்களது துயர் துடைக்கவும் மறுவாழ்வுக்காக மறுசீரமைப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்றாங்க. குறிப்பாக மீனவர்கள் குடும்பங்களின் மறுவாழ்வுக்காக சேமிப்பு வழி துயர் துடைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா சேவிங்ஸ் கம் ரிலீஃப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் 2004 வந்து இந்த மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்றது ஆக்சுவலாக அந்த டைமில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சேமிப்பு வழி துயர் துடைப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2004 அந்த சுனாமி ஏற்பட்டதற்காக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வர அந்த திட்டம் தான். ஆக்சுவலாக 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க, 2004 கிடையாது. ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தால் 10.36 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயனடைந்தன. சுனாமி நிவாரண நிதியிலிருந்து உடனடி தேவைகளுக்கு உதவி நிதி வழங்கப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி சுனாமி நிவாரண நிதியிலிருந்து மக்களுக்கு உடனடியாக தேவைப்படுற நிதியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூட இதுக்கு அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சுனாமி வந்துச்சு இல்லை, ஸோ நம்ம தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி 2005 இதுக்கு அடுத்த வருஷம் அதே டிசம்பர் மாதம் 23 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கழித்து தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த ஆணையத்தை. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், வீராணம் குடிநீர் திட்டம். அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கருணாநிதியால் கைவிடப்பட்ட வீராணம் குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா புதிய வீராண திட்டம் என்ற பெயரில் புதுப்பித்தார். இந்த மாதிரி வந்து வீராணம் குடிநீர் திட்டத்தை புதுசாக புதுப்பிக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வைக்கிறாங்க, அதாவது வீராண திட்டத்தை புதிய வீராண திட்டம் அப்படின்ற பேரில் புதுப்பிக்கிறாங்க. எதிர்ப்புகளை பொருள்படுத்தாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றப் போவதாக சட்டப்பேரவையில் அறிவிக்கிறாங்க. யார்? நம்ம ஜெயலலிதாமா சட்டப்பேரவையில் அறிவிக்கிறாங்க. 2003 ஏப்ரலில் வந்து வீராண ஏரியை வந்து நாங்கள் வந்து புதுப்பிக்க போகிறோம், இதுக்கு வந்து புதிய வீராண திட்டம் அப்படின்னு பேர் வைக்க போகிறோன்னு சொல்லி புதுப்பிக்கிறாங்க. அறிவித்தபடி திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டிடுறாங்க. 2004 வரவு செலவு திட்டம் நிதி பட்ஜெட் வந்து 2005 to 2006 பட்ஜெட். அதில் வந்து 2 இலக்கு வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, 2005 to 2006 பட்ஜெட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 இலக்குகள். நிதி அமைச்சர் சி பொன்னையன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குறளை கூறி பாருங்கள். இந்த குறளை வந்து பார்த்து வச்சுக்கோங்கப்பா. 2005 to 2006 பட்ஜெட்டில் என்ன திருக்குறள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நிதியமைச்சர் வந்து சி பொன்னையன் அப்படின்றவர் வந்திருக்காரு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று குறளை கூறி 2005-2006 ஆண்டுக்கான அதிமுக அரசாங்கத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை 2005 மார்ச் 2 சட்டப்பேரவையில் சமர்ப்பித்தார். எப்போ? 2005 மார்ச் மாதம் 2. ஓகேவா, மார்ச் மாதம் 2 சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார். அதில் பாருங்கள், இந்த திட்டத்தின்
இலக்குகள் 2 என்னென்ன அப்படின்னா வளர்ச்சியை மேம்படுத்தணும், நிதிநிலையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், அது மூலிமா ஏழை எளியோருக்கு அதிகபட்ச பொருளாதார பாதுகாப்பு அளிக்கணும். வருவாய் பற்றாக்குறை குறைப்பதன் மூலம் 2008ஆம் ஆண்டில் வருவாய் உபரியை உறுதி செய்தல். பார்த்தீங்களா, இந்த வருவாய் பற்றாக்குறையை நாம் குறைச்சோம் அப்படின்னா 2008 இருக்கக்கூடிய உபரி வருவாய் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையோடு அதிமுக அரசின் பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டு பின்பற்றப்படுவதாக நிதியமைச்சர் கூறினார் அப்படின்றாங்க. ஓகே, நிதியமைச்சர் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, பொன்னையன் அப்படின்றவர் வந்து இருந்திருக்கிறாரு. என்ன குறள்ன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குறள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குறளை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 2004-2005 14.10% இருந்திருக்குது. எத்தனை அப்படின்னா 14.10% இருந்திருக்குது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 2004 to 2005 காலகட்டத்தில். ஓகேவா, இந்த டைமில் அவ்வளோதான் இருந்திருக்குது. தேசிய பொருளாதார வளர்ச்சியோடு ஒப்பிட்டால் இது வந்து பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அப்படின்றாங்க. ஏன்னா நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி 2004-2005க்கான தமிழ்நாட்டு வருவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28,736.79 கோடி அப்படின்றாங்க. ஓகேவா, எவ்வளவு? 28,736.79 கோடி வந்து திருத்தப்பட்ட இந்த மதிப்பீட்டோட தமிழ்நாட்டு வருவாய் அப்படின்றாங்க. இது வந்து போன வருஷம் ஓகேவா 2003 to 2004 விட 13.71% அதிகம்ன்றாங்க. ஓகேவா, இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட 13.71% அதிகம் அப்படின்றாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், சுய உதவி குழுக்கள். சமுதாய பாதுகாப்பை போன்ற பொருளாதார பாதுகாப்பு குறிப்பாக பெண்களுக்கு இன்றியமையாதது. பெண்களின் வருவாயை அதிகரிப்பதன் மூலமே பெண்களின் தன்னம்பிக்கையும் தற்சார்புடைமையையும் அதிகாரத்தையும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து சுய உதவி குழு வேணும் அப்படின்ற நோக்கத்தோட அமைக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். பிரத்யேகமாக ஏழை எளிய பெண்களுக்கான இந்த திட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மூளை குழந்தையாக கருதப்பட்டது. பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையாரோட பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லி எந்த திட்டத்தை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழுக்களை தான் சொல்லுவாங்களாம். ஓகேவா, ஜெயலலிதா அம்மையாரோட மூளை குழந்தையாக கருதப்பட்டது எது அப்படின்னா சுய உதவி குழுக்கள். சரியா, இந்த திட்டத்தின் மூலம் தொழிலாளர் வர்க்கம் தொழில் ஆர்வமும் செயல்திறமையும் கொண்ட பெண்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. இந்த மாதிரி தொழில் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்க பெண்களுக்கும் அதே மாதிரி நம்ம செயல்திறமை கொண்ட பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடன் உதவி கொடுக்குறாங்க இந்த சுய உதவி குழுக்கள் திட்டத்தின் மூலமாக. அவர்களுடைய சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. பாருங்கள், இந்த மாதிரி கடன் உதவி மட்டும் கொடுக்கறது இல்லாத சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. பொருளாதார பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 2 லட்சம் சுய உதவி குழுக்கள் 33 லட்சம் பெண்கள் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். பார்த்தீங்களா, 2 லட்சம் சுய உதவி குழுக்கள் வந்து இருக்குது. அந்த 2 லட்சம் சுய உதவி குழுக்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 33 லட்சம் பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. ஓகேவா, உறுப்பினர்களாக சேர்ந்து இவர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த மகளிர் திட்டம் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாரோட காலத்தில் ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஆட்சி சவால்கள் மற்றும் சாதனைகள். இவங்களோட ஆட்சியில் என்னென்ன சவால்களாக இருந்தது, என்னென்ன சாதனை இருந்தது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் நிர்வாகத் திறமை பாரம்பரிய பெருமைக்குரியது. கல்வி முறை, திறமையான பொது சேவை விநியோகம், சாலை போக்குவரத்து, குடிநீர் விநியோகம் போன்ற துறைகளில் தமிழ்நாடு தேசிய அங்கீகாரம் பெற்றுள்ளது. எனினும் ஜெயலலிதாவின் 2ஆம் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பின்வரும் ஆட்சி சவால்களை எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆட்சி சவால்கள் என்னென்னு பாருங்கள். 1, கட்டுக்கடங்காமல் பெருகி வந்த அதிகார வர்க்கம். ஓகேவா, அதிகார வர்க்கம் அடிக்கடி அதிகாரிகளை பணிமாற்றம் செய்தல். பாருங்கள், அடிக்கடி அதிகாரிகளை வந்து பணியிடை மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்க நடவடிக்கைகளை வெளிப்படையாகவும் பொறுப்பேற்காதவும் இருக்க செய்தல். பாருங்கள், அரசாங்க நடவடிக்கையிலிருந்து வெளிப்படையாகவும் பொறுப்பேற்பதாகவும் இருக்க செய்தல். ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்களை சுதந்திரமாக செயல்பட செய்தல். பாருங்கள், ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சுதந்திரமாக நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விட்டுறாங்க. குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதற்கேற்ப விரைவில் விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தல். பார்த்தீங்களா,
சீக்கிரமாக வந்து தண்டனை வந்துடுது. குற்றங்கள் நீ வந்து பதிவு செஞ்சுட்ட அப்படின்னா, இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே விசாரணை நடத்தி உடனே தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. சேவைத்துறைகளில் காணப்படும் காலதாமதம், ஊழல் இவை பற்றிய பல்வேறு பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலமைச்சர் ஜெயலலிதா சவால்களை சாதனைகளாக மாற்றினார். பார்த்தீங்களா, சவால்களையே வந்து சாதனையாக மாற்றிடுறாங்க. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். பொருளாதார வளர்ச்சியும் வறுமை ஒழிப்பும். தமிழ்நாடு இந்தியாவில் 7வது மக்கள் தொகை. ஓகேவா, இந்தியாவில் 7வது மக்கள் தொகை மிக்க 5வது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் மாநிலம். பார்த்தீங்களா, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் அப்பத்தி காலகட்டத்தில் 5வது பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் மாநிலம். 1990களில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சிகள், நீர் தட்டுப்பாடு, மின்சார பற்றாக்குறை, கடன் சுமை போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதனால் ஜெயலலிதா அரசு பார்த்திங்கன்னா 2001லேருந்து 2004 வரைக்கும் நிதி மற்றும் அமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொண்டது. ஓகேவா, நிதி மற்றும் அமைப்பு ரீதியாக நிறைய மாற்றங்களை வந்து செய்கிறாங்க. இவை வந்து வரவேற்கத்தக்க விளைவுகளை தந்தன. எனினும் மின்சார கட்டண குறைப்பு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், வரையற்ற பொது விநியோகம் போன்ற காரணங்களால் இந்த செலவினங்கள்லாம் வந்து அதிகமாகிடுது. ஓகேவா, ஏன்னா மின்சார கடன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் மின்சாரம் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவு இன்னும் அதிகமாகிடுது, செலவினங்கள்லாம் பெருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். உலக வங்கியும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தயாரித்த அறிக்கை 5 குறிப்புகளை தயாரித்தது. பாருங்கள், உலக வங்கியும் வேர்ல்டு பேங்க்கும் தமிழ்நாடு அரசும் இணைஞ்சு ஒரு அறிக்கை தயாரிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 குறிப்புகளை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அது என்னென்ன 5 குறிப்புனா, நடைமுறை சாத்தியமான நிதி சீர்திருத்தம், நிதி முதலீட்டை ஊக்குவித்தல், வேளாண்மை வளர்ச்சி, ஆட்சி சவால்களை எதிர்கொள்ளும் முறைகள், வறுமை நிலையை கண்டறிந்து வறுமை ஒழித்தல். இது அப்படியே வந்து மேட்ச்சில் வைக்கலாம். சரியா, மேட்ச் இல்லை, ஒரு கீழே ஒரு இது மாதிரி சென்டென்ஸ் மாதிரி ஒரு 5 கொடுத்துட்டு இதில் 2004 காலகட்டத்தில் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு பேங்க்கும் தமிழ்நாடு அரசும் இணைஞ்சு தயாரித்த அறிக்கை என்னென்ன, அந்த 5 குறிப்புகள் என்னென்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதுலேருந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பாருங்கள். நடைமுறை சாத்தியமான நிதி சீர்திருத்தம், அதுக்கப்புறம் நிதி முதலீட்டை ஊக்குவிக்கணும், வேளாண்மை வளர்ச்சி அதிகமாக்கணும், ஆட்சி சவால்களை எதிர்கொள்ளும் முறையை வந்து வேணும், அதே மாதிரி வறுமை நிலையை கண்டறிஞ்சு வறுமையை ஒழிக்கணும். இவற்றோட அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள். 1980லேருந்து 2005 வரைக்கும் தமிழ்நாட்டோட பொருளாதார போக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதாவது மாநில மொத்த பொருள் உற்பத்தி வந்து ரூபாயில் கொடுத்துருக்காங்க, அதாவது மில்லியனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாருங்கள். 1980 80,810 மில்லியனாக இருந்திருக்குது. ஓகேவா, அதே மாதிரி 1985 1,56,481 மில்லியனாக இருந்திருக்குது. அதே மாதிரி 1990 3,13,390 மில்லியனாக இருந்திருக்குது. 1995 7,82,250. ஓகேவா, இவ்வளவு மில்லியனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்குது. ஓகேவா, 2000 2005 இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டோட வரி வருவாய். பார்த்தீங்களா, தமிழ்நாட்டோட வரி வருவாய் 1950லேருந்து 2005 வரைக்கும். இதில் பாருங்கள், இதுலேயும் மில்லியனில் கொடுத்துருக்காங்க. 1950 வந்து தமிழ்நாட்டில் 441 மில்லியன் தான் வரி வருவாய் இருந்திருக்குது. ஓகேவா, மானிய உதவி மில்லியன் வந்து 114 மில்லியன் வந்து மானிய உதவி மில்லியன் வந்து இருந்திருக்கு. 1955 270 மில்லியன் வந்து வரி வருவாய் இருந்திருக்கு. 1960 417 வரி வருவாய் மில்லியன். 1965 723 வரி வருவாய் மில்லியன். 1975 3190 வரி வருவாய் மில்லியன். அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிருக்கும். 2005 பார்த்தீங்க அப்படின்னா வரி வருவாய் மில்லியன் எவ்வளோனா 2,53,232. ஓகேவா, அதே மாதிரி பிற வருவாய் மில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,014. ஓகேவா, அதே மாதிரி பிற மானிய உதவி மில்லியன் எவ்வளோ அப்படின்னா 28,268. சரியா, சரி அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2005 வரி வருவாயை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவில் 4வது இடத்துல இருக்குது. வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இருக்குது. 2000 to 2001 மாநில தனிநபர் சராசரி வருமானம் ரூ. 31,229 இருந்திருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கூற்று காரணம் அசசன் ரீசனில் கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னா 2000 to 2001 மாநில தனிநபர் சராசரி வருமானம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 31,229 இருந்திருக்கும். ஓகேவா,
சரி, அடுத்தது மதிப்பீடு. இவங்களோட ஆட்சி காலத்தை பற்றி சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள். ஜெயலலிதா 2வது ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் நவீன தொழில்நுட்ப தேவைகளை மனதில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டவை ஆகும் அப்படின்றாங்க. இக்காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட 2005 2006க்கான அரசாங்க வரவு செலவு திட்டம் இதற்கான தக்க சான்றாகும். இந்த திட்டம் திராவிட கட்சிகள் பின்பற்றி வந்த சமூக நீதியோடு பொருளாதார நீதியை ஒருங்கிணைத்தது. பாருங்கள், சமூக நீதியோடு பொருளாதார நீதியையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைக்குது. உண்மையான பொருளாதார வளர்ச்சிகள் மட்டுமே சமூக நீதி வழங்க முடியும் என்ற நடைமுறை உண்மை உணர்த்தப்பட்டது அப்படின்றாங்க. குறிப்பாக தமிழ்நாடு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக திகழ்ந்தது. பாருங்கள், தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2001லேருந்து 2006 காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மின்வெட்டு இல்லாத மாநிலமாக திகழுது அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 செப்டம்பர் மாதம் 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார்? கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமாரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பாருங்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005. ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் 2005 செப்டம்பர் 14 திரைப்பட நடிகர் கேப்டன் விஜயகாந்த் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக என்ற அரசியல் கட்சியை தோற்றுவித்தார். வளர்ச்சியும் ஊழல் ஒழிப்பும் இந்த கட்சியின் குறிக்கோளாக இருக்கும் என்று அறிவித்தார் விஜயகாந்த். பார்த்தீங்களா? வளர்ச்சியும் ஊழல் ஒழிப்பும் தான் இந்த கட்சியோட குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அவரது கட்சி அனைத்து கிராமங்களிலும் வீட்டு வசதி, மின்சாரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போன்ற வசதிகளை அளிக்க முன்னுரிமை கொடுக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் ஊழல் ஒழிக்கக்கூடியதுதான் ஊழல் மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பதோடின்றி அரசாங்கத்துக்கு இழப்பையும் ஏற்படுத்துகிறது. எனவே ஊழல் மலிந்துள்ள துறைகளை இனம் கண்டு லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்பதற்காக தேமுதிக பாடுபடும் என்று உத்தரவாதம் அளித்தார் விஜயகாந்த். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஊழலே வந்து இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ ஊழல் வந்து மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்காக தேமுதிக கட்சி கண்டிப்பாக பாடுபடும் அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து சொல்கிறாரு. தேமுதிகவின் எழுச்சி தமிழக மக்களிடையே புதிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. யாரோட கட்சி? கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தேமுதிக கட்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது. அடுத்து பாருங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேவா? 1993 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயரில் ஒரு புதிய கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யார்? இந்த வைகோ அப்படின்றவர். சரியா? அவர் வந்து பார்த்திங்கன்னா 1993 இந்த மாதிரி திராவிட கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, மதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவருடன் திமுகவிலிருந்து வெளியேறிய சில பிரமுகர்களும் மாவட்ட செயலாளர்களும் கட்சி தொண்டர்களும் கூடி வைகோவை மதிமுகவின் பொதுச் செயலாளராக அறிவிச்சிடுறாங்க. இந்த புதிய கட்சியோட பொதுச் செயலாளராக இந்த வைகோ வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் கணேசனும் பொன் முத்துராமலிங்கம் இவங்க 2 பேரையும் பார்த்திங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சிடறாங்க. செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கட்சி தலைவராக இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி தலைவராக யார் இருக்கிறாரு? செஞ்சி ராமச்சந்திரன். எம் கண்ணப்பன் வந்து பார்த்திங்கன்னா பொருளாளராக இருக்கிறார். ஓகேவா? எம் கண்ணப்பன் வந்து பொருளாளராக இருக்கிறாரு. அதன் பின் மதிமுகவை பற்றியும் அதன் கொள்கைகள் திட்டங்கள் குறித்தும் மக்கள் விளக்கி கூறுவதற்காக வைகோ கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நடைப்பயணம் மேற்கொண்டார். இப்பயணம் மக்களின் கவனத்தை கவர்வதாக இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா? இவர் வந்து மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு? கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கார். ஓகேவா? மக்களிடையே வந்து விளக்கி கூறுவதற்காக, மதிமுகவை பற்றி சொல்கிறதுக்காகவும் அதோட கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு நடைப்பயணம் வந்து போகிறாரு. அந்த பயணம் வந்து மக்களோட கவனத்தை கவர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 ஆட்சி காலத்திலேருந்து 2006 வரைக்கும் உள்ள காலகட்டம். ஓகேவா? யார் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க? ஜெயலலிதா அம்மையாரும் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷம் வந்து பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா? அதே மாதிரி 2001 வந்து ஆளுநர் வந்து பாத்திமா பீவி இருந்திருப்பாங்க. 2002 பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதையும் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா கண்டினியூஸாக ஆளுநர் வந்து மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ராம் மோகன் ராவ் அப்படின்றவர் 2002 வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ராம் மோகன் ராவ் அப்படின்றவர் 2002 இருந்திருப்பார். ஸோ நம்ம அதையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த நமது கிராமத்திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2004 ஆகஸ்ட் 14 இந்த நமது கிராமத்திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுனாமியில் சீரமைப்பு நடவடிக்கைகளை புதுசாக ஒரு அமைப்பு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சேமிப்பு வழி துயர் துடைப்பு திட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி தனியாக வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்தோம்.
இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி புதிய தொழில் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 2003 வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புதிய தொழில் கொள்கை. அதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கைனா 1991 ஜூலை 24 வரும்ன்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது வந்து இந்தியா லெவலில் கொண்டு வருவாங்க புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றது. சரியா? சரி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ போதும் இதோட. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.